சொல்லட்டும்டா எங்க கருவானோட பதம் உள்ள வீச்சரவா குண்டு கிளியே ஓடி வாடா எங்க கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே அண்ணன் கருப்பே இறங்கி கச்ச கட்டி ஆடனா தங்கச்சி அருள் இறங்கி மஞ்சப்பாலு கொடுத்தாலாம் தாயி இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல குடியிருக்கே ஓடி வாமா கலியேறி கம்மாயா வெட்டி என் கிழவே தூங்குனது போதும்டா கொஞ்ச நேரம் அந்த உடம்பரத்தை விட்டு அந்த அலறுமுடா உன் தங்கச்சி காளியா தவ கூட்டிக்கிட்டு இந்த பெரிய கைய மக்க இங்க உள்ள சாமியோட வீரத்தை அறியணும் கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம என் சிறஜில உட்காந்து கொஞ்ச நேரம் விளையாட வா 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 ஓடி வா அன்னை தந்தை தான் வணங்கே அன்னை தந்தை தான் வணங்கி பெரிய கையாக அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி ரோஜாக்கார கருப்பன வணங்கி எங்க ஐயனாரு எந்த குதிரைய முடிச்சு வர போறாரு எங்க உடம்பரத்து முடியாண்டி ஆட்டத்தை பார்க்கணும் ஓடி வாடா நீ ஆடி வாடா வாடா கருப்பு வயசாயும் போச்சாடா எங்க பெரிய கையக ஐயனாரு குதிரைக்கு வயசாயும் போச்சாப்பா நீ வரப்புல படுத்து கிடந்து எங்க கிழமை இந்த குட்டிய தூக்குனாரப்பா காத்து அடிக்குதுடா கருப்பேன் புறப்பட்டான்டா காத்து அடிக்குதடா கருப்பு துள்ளி வாடா காத்து அடிக்குதுடா கருப்பேன் புறப்பட்டான்டா ஏ தீத்தாக்கர பொன்றாக்கு எங்க ஆத்தா தீத்தா தொட்டிய விட்டு எங்க ஆத்தா அலறி குதிக்கிறாடா என்ன நினைக்குதுடா என்ன நினைக்குதுடா ஏய் 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 என்ன நினைக்குது பெரிய கையகம் குளங்காக்க வந்த இந்த பெண்ணடி சாமி எல்லாம் அன்னைக்கு கிழவே சொன்னாரா எனக்கு தலை புள்ள பொம்பள புள்ள பிறந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா எங்க ஆத்தா ரோஜா காரித்தா பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தவ வந்துட்டாடா ஆடி வாடா எங்க அப்பன் கருப்பு நீ ஓடி வாடா துள்ளி வாடா வாடா கருப்பு மலையாள நாட்டுல கருப்பு மலையாள நாட்டுல உன்னைய தத்தெடுத்து வளர்த்த மலையாள நாட்டுல என் செல்லம்மையன் கருப்பன உன்னை கொண்டனைக்க முடியலப்பா பாக்கி மரக்கதவு எங்க 18ஆம் படியா துதி ஓடுற ரெட்ட கதவுடா சுருட்டு வாடா அடிக்குதடா கருப்பா ஓ வீச்சருவா எங்கடா வாடா எந்திரி வாடா கருப்பு மதுரை நல்ல மாநகரா மாடலையும் தல்லாகுலா மாடலையும் தல்லாகுலா மேல மடக்காரன காணாமுடா எங்க ரோஜாக்கார பாண்டி முடிட்டா பாண்டி முடி சுருட்டு வாட அடிக்குதுடா எங்க பாண்டி குடிச்ச சுருட்டு வாட இந்த பெரிய கையகத்துல வாட அடிக்குதுடா பாண்டி வாடா பாண்டி முனியையா பாண்டி முனியே சுருட்டு வாடா அடிக்குதடா ஐயா சுருட்டு வாடா அடிக்குதடா வண்டி வண்டிய சாராயம்
போய் வாரேன். என் தங்கச்சி காளியாத்தாவுக்கு என்ன நானும் வாங்கி வரேன். காளியம்மா மானாமதுரை போய் வானே. உன் தங்கச்சிக்கு கழுத்துக்கு கருகமணி, எங்க ஆத்தாவுக்கு கூறப்பட்டு செலடா. பெரிய கையகத்துல எங்க பாட்டைக்கு ஆண்ட சாமி ஊரா வீரம் குறையாம ஒத்துமையாயிருச்சு. ஊரு திரண்டிருச்சு. இந்த பெரிய கையகத்துல ஊரு மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒத்துமையாயிருச்சு. நாடு திரண்டிருச்சு. என் மாமா அந்த கல்லிஜரி கோடாங்கிய பார்க்கத்தானே என் இயலாம் மாமா கூப்பிட்டா வருமுடா. எங்க சாமி ஊரா கூப்பிட்டா வருமாப்பா. நான் வாங்கி வந்த வரேன் அப்படிப்பா. ஓடு ஏலோ 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 ஏலேலோ ஏலேலேலேலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலேலேலேலோ ஏ தந்தனத்தானே ஏ இயலேலோ. ஓடு தந்தனத்தானே ஏலேலோ ஏ தந்தன 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 தந்தானா. இந்த வந்ததெல்லாம் சாமி என்று வந்தது பூராமே முடியாத சாமி. இந்த சாமி கொடுத்த வாக்கும் அள்ளி கொடுத்த ஜாம்பலம் எடுத்த ஈட்டியும் மாறலடா. கருப்பு கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா. அரும்பு குறைய கூடாது. சாமியாடு ஆளுகளை பார்ப்போன்னா இங்கிட்ட 2 பேரும் குத்தாட்டம் போட்டாங்க வாரு. அவங்களுக்கு என்ன கிளுகிழுப்பு. சாமி இருப்பதனால தான் நம்ம தினசரி இந்த போராமை நடந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வத்தினுடைய அருள் இல்லை என்றால் நம்மளெல்லாம் இல்லை. தெய்வத்தை உண்மையிலே நம்புவர்களெல்லாம் சிரித்த முகத்தோடு கைகளை தட்டலாம். அமைதியாக உட்காருங்க தம்பி. கொஞ்ச நேரத்தில் உரத்து நாட்டு மை சட்டை நானே உடைக்க தெரிஞ்சேன். என் தம்பி பாவம் முரளி இந்த லைட்டில் சாய தெரிஞ்சாங்களாடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாமி பார்த்துக்கணும். கம்மாய்க்குள்ளே அன்போடு இந்த நாடகத்தை பார்க்க வருகை தந்துள்ள என்னுடைய அண்ணன் தம்பி, என்னுடைய அக்கா தங்கச்சி, மொத்தத்திலே அனைத்து சொந்த பந்தங்களையும் இந்த கீநாட்டு கள்ளிசேரி எம்கேஆர் அன்போடு பாதம் தொட்டு இரவு வணக்கம். ஒரு உள்ள கைதட்டில் அந்த ஊட உட்காந்துருக்க ஆள்லாம் ஜவராஜ்டாவா யானை கதைனா அந்த டிஷர்ட் போகிற எல்லாம் வெந்தய யானை என்னென்ன விபூதி ஓட்டியானே. அடுத்த வருஷம் வரும்போது மணலில் சேர்த்து விபூதியை கலந்துரு. ஏன்னா சாமி கூப்பிடும்போது சில பேருங்கண்ண பெரிய ஆள்லாம் நின்றுக்கிட்டு நிப்பாட்டுன்றேன். இது என்ன முதுகுளத்தூர் டு பெரிய கையத்துக்கு வர டவுன் பஸ்ஸா? நிப்பாட்டி உரம் மூட ஏற்றிட்டு போக. சாமி வந்துச்சுன்னா அருள் பிடிச்சி சாமி வரும். இப்போ சில ஊரில் நேற்று போன ஊர்லாம் ஊருக்கார சொல்லிட்டா, நீ சாமியெல்லாம் கூப்பிட வேணாம்ப்பா, எங்கள் ஊரில் திகுடு மூடா வரும்னு. அப்படி இருந்து கேட்காம கூப்பிட்டுவிட்டேன். திகுத்துன்னு ஒருத்தன் ஆடி டியூப்லைட்டை கழட்டி ஓடிட்டேன். ஏன்ட்டு கேட்டேன், கருப்பு அருவா இல்லடா, டியூப்லைட் தாண்டா அருவான்ட்டேன். ஏன்னா சாமி என்பது இருக்கு. அன்னைக்குன்னா சாமி சொன்னதை செய்யும். ஏன் அப்படி செஞ்சிச்சு? பாட்டைங்க காலத்திலே அப்படி ஒரு மனதோடு சாமிகளை கும்பிட்டாங்க. தெய்வம் அப்படி பேசிச்சு. இன்னைக்கு திமுருக்கு ஆடுறேன், சரக்கை போட்டு சாமி ஆடுறேன். பக்கத்தில் போய் விபூதி வாங்கினா நமக்குள்ளே கிருகிருன்னு வருது. இளைஞர்கள்லாம் உண்மையிலே சாமி வர்றது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு பக்தியா என்னமோ அவன் குதிச்ச ஊதி எனக்கு பயந்தடக்கு வாரு. இத்தனை கொண்டு ஆள் இத்த தண்ணி லைட்டை தூக்குறாப்பிள்ளைன்னா எவ்வளோ ரப்புவார். அண்ணே எலி, அண்ணே எலி அண்ணே, அது பேர் என்னடா? ஏய் யானை கதை கேட்டையில அந்த யானையை செஞ்ச எலி இந்த லைட்டுக்கிட்ட இருக்கார். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து நம்மளையெல்லாம்
கவலை இல்லாமல் பார்த்துக்கிறவது தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவி தான். அன்பு தாய்மார்களை வரவேற்கிற எம்கேஆர். அது எதுக்கு கைதட்டுனே தெரியாமல் போர்வை வியாபாரி வந்தாலும் தட்டும், கருதறுப்பு வண்டி வந்தாலும் தட்டும். லைட்டு தான் இருக்கா? ஏய் இருப்பா, ஏய் கேமராவுக்கு தெரியாதுப்பா தம்பி. முரளி மைஜட், இந்த லைட்டு கண்ணு ஊதுதான். ஒரு லைட்டை கட்டி இப்படி திருப்ப முடியுமா இதில் இருந்து? அந்த சைடு மட்டும், ஏன்னா கேமராவுக்கு தெரியாது.